ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 18/3/2026 தனலட்சுமி DL 44க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எது எனக்கு பிடிப்படலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பில் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை தனலட்சுமி ட்ரா, அதனால் நம்ம எப்போதும் போல் புதன் டு புதன் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை வந்து நம்மளுடைய ஃபுல் போர்டு ரிசல்ட் நண்பா. லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை வந்து ஏபிசி போர்டில் வந்து 799, ஃபுல் போர்டில் வந்து 543,799. அதுக்கு முந்தின புதன் பார்த்தீங்கன்னா 794, ஃபுல் போர்டில் வந்து 274, 794 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 4D ஏ போர்டோட நம்ம வந்து 2662 சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் வந்து 235 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 314, 235. அப்போ நம்மளுக்கு தேவை வந்து 4D, அதோட இங்கே நம்மளுக்கு ஏ போர்டு. இதோட நம்ம இந்த ட்ரா ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 6, இங்கே 2. ஸோ இது ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் டேரெக்டாகவே அப்படியே கூட்டி போட்டுடலாம். அதாவது 6ஓட 4 கூட்டினோம்னா 0, இங்கே 2ஓட 2 கூட்டினோம்னா 4. அப்போ 0 அல்லது 4 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 0வா அல்லது 4. இப்போ இந்த 235 அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 510 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 4D ஏ போர்டோட 2662 சொல்லிட்டு மாற்றி கூட்டுறோம். இப்போ 510 பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 261. நம்மளுக்கு தேவை இங்கே 1, இங்கே 5 தான். ஸோ பொன்ட்ரா நம்ம 62, இந்த ட்ரா நம்மளுக்கு +2 and 6. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 2 கூட்டினோம்னா 3, இங்கே 6ஓட 5 கூட்டினோம்னா 1. அப்போ 3 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 510க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 1. இப்போ இந்த 510க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 210 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி போர்டு நண்பா. இப்போ ஒரு 6 ஒரு 26ன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஒரு ட்ரா சி போர்டும் ஒரு ட்ரா ஆல் போர்டும் போயிருக்கு நண்பா. இப்போ அடுத்தடுத்து சேம் ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. யாரும் ரிசல்ட் கூட குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. அதாவது நம்மளுடைய தனலட்சுமி டு தனலட்சுமி ரிசல்ட். ஏன்னா அந்தந்த கம்பெனியை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட். இப்போ 210க்கு பார்ப்போம். ஃபுல் போர்டில் வந்து 809 இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு 9, இங்கே நம்மளுக்கு 2 தேவை. இதோட +6, இங்கே 2. இப்போ இது கூட்டிடலாம். 9ஓட 6 கூட்டினோம்னா நம்மளுக்கு 5, இங்கே 2ஓட 2 கூட்டினோம்னா 4. அப்போ 5 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 210க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல். 5 அல்லது 4. இப்போ இந்த 210க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 865 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 865க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்மேட் தான். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன் டு புதன் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ 865க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 500. ஸோ நம்மளுக்கு தேவை இங்கே 0, இங்கே நம்மளுக்கு 8, இதோட ப்ளஸ் தட்ரா 2, இங்கே 6. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 2 கூட்டினோம்னா 2, இங்கே 8ஓட 6 கூட்டினோம்னா 4. அப்போ 2 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 865க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 4. இப்போ இந்த 865க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 794 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ கிட்டத்தட்ட 4 ட்ரா கிட்ட பார்த்துட்டோம். 4 ட்ராவில் நம்மளுக்கு அதிகப்படியாக சி போர்டு தான் நண்பா இருக்குது. ஒரே ஒரு ட்ரா மட்டும் நம்மளுக்கு ஆல் போர்டு போயிருக்கு.
ஸோ சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொண்டு வரோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 794க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கலாம். 794 ஃபுல் போர்டில் 274 இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு 4ம் இங்கே நம்மளுக்கு 7 தேவை. இதோட ப்ளஸ் 26 இந்த ட்ரா நம்மளுக்கு 62. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 4 கூட்டினோம்னா 0, 2ஓட 7 கூட்டினோம்னா 9. அப்போ 0 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 794க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 0வா அல்லது 9ஆ. இப்போ இந்த 794க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 799 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 99. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபஸ்ட் டைமாக பிசி கிடச்சிருக்கு. ஸோ சி போர்டு தான் கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பிசி கிடச்சிருக்கு. இது போன வாரம் உள்ள கெஸிங் தான் நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்தாச்சு. இந்த 799 நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த புதனுக்கு நம்ம புதன்கிழமை வச்சு தான் இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை உருவாக்க போகிறோம். இதுக்கு முந்தின இது எல்லாமே புதன் டு புதன் ரிசல்ட் தான். ஸோ ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்ப்போம். 799 இருக்குது. ஃபுல் போல் வந்து 543 799. நம்மளுக்கு தேவை இங்கே 3 இங்கே 7 தான். ஸோ போன ட்ரா 62. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் 2 and 6. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 2 கூட்டினோம்னா 5, இங்கே 7ஓட 6 கூட்டினோம்னா 3. அப்போது 5 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர். ஸோ ஃபார்மேட் படி நம்மளுக்கு 5 அல்லது 3 கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம அப்படி கீழே எடுத்து கொண்டு வந்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 5 அல்லது 3. 5 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர். இங்கே கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்பில்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சி போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 5 அல்லது 3 இந்த ட்ரா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கான பிசியோடைய பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதாவது பிசி மிக்சடு ஸோ பிசி மிக்சடை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 5 அல்லது 3 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கான பிசி நம்பர் 05 15 25 63 73 அதோட 83. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பிசி மிக்சடு நண்பா. இது நம்ம வந்து பிசி ஃபார்மேட் தான் எடுத்து வந்திருக்கோம். வேணால் நீங்கள் ஏசி அல்லது ஏபியில் கூட பயன்படுத்திக்கலாம். 05 15 25 63 73 83 கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கெஸ்ஸிங் பிடிபுல நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட ஏபிசி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இது நம்மளுக்கான பெய்ட்ஸாக எடுத்திருக்கோம். ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 55 அல்லது 33 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த சி போர்டு நம்பர் ஹிட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிசி நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இது ஆல்போலில் போனாலும் நம்மளுக்கு ஏபி அல்லது ஏசி கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் 5 அல்லது 3 கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு டச் இருக்குது. அதோட அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து சி போர்டு தான் நண்பா இருக்குது. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு பிசி போர்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து சி போர்டு கிடைச்சாலே அது போதுமானது தான். இன்றைக்கி புதன்கிழமை 18/3/2026 தனலட்சுமி டிஎல் 44க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.